நடிகை சரோஜாதேவி இறந்ததுக்கு பிறகு, அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க, இப்ப அவங்க வீட்ட கொஞ்ச நாட்கள் காலி பண்ணி, வேற இடத்துக்கு ரீலொகேட் ஆகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதா தகவல் ஒண்ணு, சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகை சரோஜாதேவி அவங்களுக்கு பெங்களூர் மல்லேஸ்வரம் பகுதியில ஒரு பிரம்மாண்டமான பங்களா ஒண்ணு இருக்கு. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, எக்கச்சக்கமான கோடிக்கணக்குல சொத்த சேர்த்து வச்சு, அது மூலியமா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம். ஆனா, இவங்களோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10லருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் தான் இருக்குங்கிற மாதிரியும், அப்படி சம்பாரிச்ச சொத்துக்கள்ல பாதிய இவங்க உதவி செய்யறதுக்காகவும், மாணவர்களுக்கு வகுப்பறைகள் கட்டிக் குடுக்கறது, உதவி செய்றதுங்கிற மாரி செலவு பண்ணியிருக்காங்க. இன்னும் நெறைய தயாரிப்பாளர் இயக்குனர்களுக்கு சம்பளம் வாங்காம எக்கச்சக்கமான படங்களை நடிச்சு குடுத்துருக்காங்க. இருந்தாலும் தனக்கும், பசங்களுக்கும் கடைசி காலகட்டத்தில ஒரு வீடு வேணுங்கிறதுக்காக தான் பெங்களூர்ல இருக்கக்கூடிய மல்லேஸ்வரம் பகுதியில தாம் பெயர்ல ஒரு வீடு ஒண்ணு, பங்களா ஒண்ணும் கட்டி, அங்க தான் தன்னோட கடைசி காலத்துல வாழ்ந்திருக்காங்க. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகு, அந்த பங்களா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க, கொஞ்ச நாட்கள் அந்த பங்களாவ விட்டு ரீலோகேட் ஆகி வெளியில எங்கேயா போய் தங்கலாங்கிற மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட கடந்த ஒரு 50 வருஷமாவே சரோஜாதேவி அந்த வீட்ல தான் வசிச்சு வந்திருக்காங்க. அவங்க பயன்படுத்தாத பொருட்களே கிடையாது. அந்த வீட்ல அவங்க உட்காராத இடம் இல்ல. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாத இடமே கிடையாது. இப்படி எங்க பார்த்தாலும், எங்க திரும்பினாலும் அவங்க நினைவுகள் அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கு. இது கொஞ்ச நாட்கள் இடம் மாறி இருந்தா சரியாகும் அப்படிங்கிற ஒரு சஜஷன மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சரோஜாதேவி பசங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொஞ்ச நாட்கள் தான் அம்மா வாழ்ந்த அந்த வீட்ல இருந்து வெளியில எங்கேயா போய் தங்கிட்டோ, இல்ல வெளிநாடுகள் டூர் மாரி போயிட்டோ, மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரலாங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. சரோஜாதேவிக்கு பண்ண வேண்டிய அந்த 16 நாள் காரியம், அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் வெளியூர்லயோ, வெளிநாட்டிலயோ போய் தங்கிட்டு, மறுபடியும் அந்த வீட்ட அம்மாவுக்காக பராமரிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வந்திருக்காங்களாம். சொல்ல முடியாது, ஃபியூச்சர்ல வேற ஏதோ ஒரு பெரிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு, சரோஜாதேவி அவங்களோட அந்த ஒரு வீட்ட அவங்களோட ஒரு நினைவு மண்டபமா, ஒரு நினைவு சின்னமா கூட உருவாக்குற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்ப எம்ஜிஆருக்கு எப்படி சென்னையில அவர் வீட்ல அவர் பயன்படுத்தின பொருட்கள்லாம் ஒரு அருங்காட்சியகமா வச்சிருக்காங்களோ, அதே மாரி சரோஜாதேவி பயன்படுத்தின பொருட்களையும், அவங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொதுமக்கள் பார்வைக்காக ஒரு அருங்காட்சியகமா வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாரி தகவல் கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.